அழகான தோட்டமும் இரு நண்பர்களும் ஒரு காலத்தில் கிராமத்தின் ஓரத்தில் அழகான தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த தோட்டம் பச்சை நிற கீரைகளால், பழங்களால் மற்றும் வண்ணமயமான பூக்களால் நிரம்பியிருந்தது. அந்த தோட்டத்தை அன்பு தோட்டம் என்று கிராம மக்கள் அழைத்தனர். அங்கே ஒரு சிறிய குளமும் இருந்தது. அதில் நத்தைகள், மீன்கள் விளையாடின. இந்த தோட்டத்தின் அருகே வாழ்ந்தவர்கள் ரகுல் மற்றும் ஆதி என்ற 2 சிறு குழந்தைகள். இருவரும் சிறந்த நண்பர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரே பிரச்சனை. ரகுல் மிகவும் பொறுமையற்றவன். ஆனால் ஆதி எதிலும் மனநிலை சாந்தமாக இருக்கும். தோட்டத்தின் ரகசியம் ஒருநாள். ரகுல் மற்றும் ஆதி தோட்டத்தின் உள்ளே சென்று விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்களது கண்ணில் ஒரு பெரிய மலைப்பரப்பை போன்ற நுழைவுவாயில் பட்டது. அந்நுழைவுவாயில் செடிகளால் மறைக்கப்பட்டிருந்தது. ரகுல் அதை ஆர்வமாக திறக்க முயன்றான். இது என்ன? இதன் உள்ளே இருக்க வேண்டியதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ரகுல் ஆவலுடன் கூறினான். ஆதி சமாதானமாக, நாம் யோசித்து அதில் என்ன இருக்கலாம் என்பதை முதலில் பார்த்து முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னான். ஆனால் ரகுல் ஏற்கனவே அந்த நுழைவுவாயிலை திறந்துவிட்டான். உள்ளே மாயமான அழகான உலகம் ஒன்று இருந்தது. அந்த உலகில் பேசும் மயில்கள், நடக்கும் மரங்கள் மற்றும் சிரிக்கும் பூக்கள் இருந்தன. தோட்டத்தின் சோதனை. அந்த உலகத்தில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் தங்கத்தின் நிறம் கொண்ட காகிதம் ஒன்று கிடந்தது. அதில் எழுதியிருந்தது, இந்த உலகம் உங்களின் நட்பை சோதிக்கிறது. உங்கள் நண்பனின் எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியுமானால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் சுயநலத்துடன் நடந்தால் உங்கள் நட்பு இழக்கும் ஆபத்து உண்டு. ரகுல் சிரித்துக்கொண்டு, இது எளிது, நாம் இதை செய்து முடித்துவிட்டு திரும்பி செல்லலாம் என்றான். ஆதி கவலைக்கிடம், நமக்குத் தெரியும், ஆனால் நம் நட்பில் நாம் எப்போதும் ஒரே மாதிரி நடந்து கொள்ள முடியவில்லையே என்றான். முதல் சோதனை. திடீரென ஒரு அற்புதமான மயில் தோன்றியது. அது குரல் கொடுத்து, உங்கள் முதல் சோதனை இதோ, இதை பாருங்கள் என்று கூறி 2 கனிகளைக் காட்டியது. ஒரு கனியில் தேனீக்கள் சுற்றிக் கொண்டிருந்தன. மற்றொரு கனியில் அழகாக சிகப்பு நிறம் இருந்தது. இந்த கனிகள் 2இல் ஒன்றை மட்டும் சாப்பிடலாம். இது உங்கள் நட்பை பரிசோதிக்கிறது என்ற மயில். ரகுல் உடனே, நாம் சிகப்பு நிற கனியை எடுத்துக்கொள்ளலாம், அது ருசியாக இருக்கும் என்றான். ஆதி சிந்தித்துக்கொண்டு, அது சரி, ஆனால் தேனீக்கள் சுற்றும் கனியையும் பார்க்க வேண்டும். அதில் விலைமதிப்புள்ள ஒரு ரகசியம் இருக்கலாம் என்றான். ரகுல் சிரமப்பட்டு, நான் என் கருத்திலேயே உறுதியாக இருக்கிறேன் என்றான். ஆதி, நாம் இருவரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதை செய்துதான் நம் சோதனையை நிறைவேற்ற முடியும் என்றான். சிறிது சிந்தித்த பிறகு இருவரும் தேனீக்கள் சுற்றிய கனியை தேர்வு செய்தனர். அதில் முத்துக்கள் இருந்தன. மயில் பரவசமாக, நீங்கள் முதல் சோதனையை வெற்றி பெற்றீர்கள் என்று கூறி மறைந்துவிட்டது. 2வது சோதனை. அடுத்ததாய் ஒரு மரம் மாந்த உருவம் கொண்டு பேசத் தொடங்கியது. நீங்கள் மிகவும் நன்றாக இருக்கிறீர்கள். ஆனால் இப்போது கடினமான சோதனை. இந்த மரத்தின் கிண்ணத்திலிருந்து தண்ணீர் எடுக்க வேண்டும். ஆனால் தண்ணீரை ஒருவரே எடுக்க வேண்டும். இருவரும் தகராறாகாமல் முடிவெடுக்க வேண்டும் என்று மரம் கூறியது. ரகுல் உடனே, நான் செய்யவில்லையா? நான் அதில் முத்திரையை எடுத்து முடிப்பேன் என்று சின்னம்மையாகச் சொன்னான். ஆதி சிரித்துப் பார்த்து, நம்முடைய நண்பர்களை ஒரு சமயத்தில் நம்மை நம்புவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். இந்த முறையில் நான் அதைச் செய்வேன் என்றான். ரகுல் சற்று தயங்கினான். ஆனால் இறுதியில், சரி, நீ செய், நான் நம்புகிறேன் என்றான். ஆதி சாமான்யமாக தண்ணீரை எடுத்தார் மற்றும் அது ஜலமோ மகிழ்ச்சியோ காட்டியது. மரம் சந்தோஷமாக கத்தியது. நீங்கள் இருவரும் வெற்றி பெற்றீர்கள். நட்பின் வெற்றி. 3வது சோதனை அவசியமானது. இருவரும் நண்பனின் மனதைக் கேட்டுப் பார்த்து, இது எவ்வாறு முடியும் என்று அடித்துச் சென்றனர். உடனே சக்சு பொருள் மூடும். ஞாயிறு உடனே வாழுகாலின் அதனை 2 மீன்று சதிகாமவே வெற்றி அமைந்தார்.